மாலை நேரம். வானம் ஆரஞ்சு நிறத்தில் மெதுவாக கரைந்து கொண்டிருந்தது. ரிஸ்மா ஜன்னல் அருகில் அமைதியாக அமர்ந்து கொண்டு துவா செய்தாள். அல்லாஹ், என் மனசு பலமாக இருக்க உதவி பண்ணுங்க. அவள் நோன்பு இருந்தது வெறும் உணவுக்காக அல்ல, மனவேதனையையும் அடக்கிக் கொள்ள. ஏனெனில் ஷாம் அவளிடமிருந்து தூரமாகிவிட்டான். ஒரு நாள் மஸ்ஜித் முன் இஃப்டார் வழங்கிக் கொண்டிருந்த ஷாம் திடீரென்று ரிஸ்மாவை பார்த்தான். பிளாக் ஹிஜாப், அமைதியான கண்கள், ஆனால் உள்ளே 1000 காயங்கள். அவர்கள் கண்கள் சந்தித்த அந்த நொடி அது ஒரு துவா போல இருந்தது. ஷாம் மெதுவாக அவளிடம் வந்தான். ரிஸ்மா, இன்னும் என்னை வெறுக்கிறாயா? ரிஸ்மா சிரிக்க முயன்றாள். நோன்பு இருக்கிற மனசு வெறுக்காது ஷாம், அது மன்னிக்க கற்றுக்கொள்ளும். ஷாம் கண்கள் நனைந்தது. நான் தவறு செய்தேன் ரிஸ்மா. நாம் காதலிச்சது உலகத்துக்காக இல்ல, அல்லாஹ் கிட்ட நேர்மையாக இருக்கணும்னு. அந்த மாலை அவர்கள் இருவரும் ஒன்றாக இஃப்தார் செய்தார்கள். பேரிச்சம்பழம் ஒன்றை ஷாம் அவளிடம் நீட்டினான். இது காதலுக்காக இல்ல, நம் துவா ஏற்றுக்கொள்ளப்படட்டும் என்பதற்காக. ரிஸ்மா மெதுவாக எடுத்தாள். அந்த நொடி காதல் மீண்டும் தொடங்கவில்லை, ஆனால் அது குணமடைய ஆரம்பித்தது.